சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில மே மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் இதைதான் நாம பார்க்க போறோம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடனை அடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான முகூர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு அதை நிறைய பேர் கடைபிடிக்க ஆரம்பிச்சு கடன் சுமையில இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்கேன். அதனால நீங்க தொடர்ந்து இந்த மைத்ரேய முகூர்த்தத்துக்கான பதிவை கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றத அடிப்படையில இந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பழங்காலத்துல எல்லாம் இதெல்லாம் கடைப்பிடிச்சாங்களா அப்படின்னா கடைப்பிடிச்சுதான் அவங்க ஓரளவு கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றத வாழ்ந்தாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல நமக்கு பேரெல்லாம் சொல்லல. இன்னைக்கு மைத்ரேய முகூர்த்தம் அது கடனை அடைக்கிறதுக்காக அப்படிலாம் நமக்கு சொல்லல. காரணம் என்ன அப்படின்னா பெரியவங்க அந்த காலத்துல இந்த கேலண்டர், அதாவது நாள்காட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கேலண்டர் பார்ப்பாங்க. அதுல இன்னைக்கு என்ன கிழமை, என்ன நாள், இன்னைக்கு ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, இதெல்லாம் அவங்க பார்த்து வச்சுப்பாங்க. இன்னும் கூட துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு வேலையை நாம செய்ய போறோம், இன்னைக்கு நடவு நட போறோம், இன்னைக்கு ஒரு பயணம் பண்ண போறோம், இன்னைக்கு ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு அதற்கான நல்ல நேரம் எப்போ அப்படின்றத மிக துல்லியமாக நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். அதன்படிதான் இந்த பஞ்சாங்கம் அப்படின்றத பழங்காலத்துல எல்லாம் பார்த்து இந்த பஞ்சாங்க முறைப்படி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சு அவங்க வாழ்க்கையில நிம்மதியா இருந்தாங்க. அதே ஒரு முறையை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா இந்த பஞ்சாங்க முறையின்படி இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடனை அடைக்கிறதுக்காக நமக்கு பெரியவங்க சொல்லி தந்த ஒரு முகூர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் பேரெல்லாம் சொல்லி நமக்கு சொல்லி தரல. ஆனா இன்னைக்கு கடன் கொடுத்தா நல்லது, நாளைக்கு இதை செஞ்சா நல்லது, நாளைக்கு நடவு நட்டா நல்லது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு முகூர்த்தம் இருக்கு. அந்த அடிப்படையில இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு நாளோ 2 நாளோ அதிகபட்சம் 3 நாட்கள் அப்படின்றது வரும். அந்த நாளை நாம கரெக்டா பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல நாம கடனை அடைக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு சிறிய தொகையை நாம தனியா எடுத்து வச்சாலும் சரி, இல்ல உரிய நபர்கிட்ட இதை கடன் அடைக்கிறதுக்காக உங்களுக்கு நான் தரேன், நாங்க இதை வர வச்சு எனக்கு கடன் அடைச்சிடுங்க அப்படின்றதுக்கான ஒரு தொகையை கொடுத்தாலும் சரி, இல்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக நம்ம ஜிபே பண்றது, போன்பே பண்றது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கூட இந்த கடனை அடைக்கிறதுக்கு அப்படின்றத நாம இந்த மைத்திரேய முகூர்த்த காலத்துல செய்யும்போது நிச்சயமாக நமக்கு மலை அளவு கடன் கூட கரைஞ்சு போகும், கடல் அளவு கடன் கூட காணாமல் போகும். இது உண்மை. அந்த வகையில இந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லா சமயத்தவருக்கும் பொருந்தும். கடன் எல்லாருக்கும் தானே இருக்கு. அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்கு. ஆயிரங்கள்ல இருக்கு, லட்சங்கள்ல இருக்கு, கோடிகள்ல இருக்கு. ஆனா கடன் கடன் தான். நிறைய பேர் கடன் சுமையில இருக்கதான் செய்யறாங்க. நிறைய பேர் வெளியில சொல்றாங்க, பெரும்பாலும் சொல்றது கிடையாது. அவ்வளவுதான். ஆக இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், எந்த சமயத்தவராக இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல உங்களுடைய கடன் சுமையை அடைக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இப்போ மே மாதம் கடன் அடைக்கிறதுக்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் சொல்ல போறேன். குறிச்சு வச்சுக்கோங்க. இல்லையா இதை இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா நீங்க யாருக்காவது கடன் சுமையில இருக்காங்க, யாராவது கடன்ல இருக்காங்க, அவங்க இந்த பதிவை பார்த்து வெளியில வரத்துக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் இந்த ஒரு காணொலியை யாருக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ மே மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி நேரம் பார்த்துடலாங்களா? மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:20 அதிகாலை 5:50 வரைக்கும் மைத்ரேய முகூர்த்தம். அதே மாதிரி மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:20 இரவு 7:20 வரைக்கும் மைத்ரேய முகூர்த்தம். இந்த கிளிப்பிங் நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? மைத்ரேய முகூர்த்தத்துக்கான தேதி நேரம் நான் சொல்லியிருக்கேன். கிளிப்பிங்லயும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த கிளிப்பிங்கை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்க உரிய நேரத்தை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு மே மாதம் கடனை அடைப்பதற்கான மைத்ரேய முகூர்த்தம் தேதி நேரம் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இந்த பதிவு பயனுள்ள பதிவா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.